ஒரு அற்புதமான குலதெய்வத்தினுடைய அருமைகளையும் பெருமைகளையும் இன்றைய காலகட்டத்துக்கு மக்களுக்கு தேவையான பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு சொல்யூஷனை அந்த படத்தை கொடுத்துருக்காரு. இது படமா தயவு செஞ்சு யாரும் பார்க்காதீங்க, உணர்வுபூர்வமாக பாருங்க. அந்த கலாச்சாரத்தை, இந்த முன்னோடைய வழிபாட்டு முறைகளை, அவங்க வாழ்ந்த முறைகளை, இன்றளவும் நடைபெறக்கூடிய விஷயங்களை மிக அற்புதமாக இந்த படத்தில் காட்டியிருப்பார். இது காலத்துக்கு ஏற்ற படம். அனைவருமே தயவு செஞ்சு இப்போ பார்க்கணும். உங்கள் முன்னோர்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ஒவ்வொரு மனிதனுக்குமே கட்டாயம் இருக்கணும். நம்மளும் காலகாலமாக குலதெய்வம் 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 சொல்கிறோம். அந்த குலதெய்வத்தினுடைய அருமை பெருமைகளை, அதாவது கடைசி வரைக்கும் கைவிடாத தெய்வம் குலதெய்வம், எந்த எல்லைக்கு நான் வந்து நின்று காப்பேன்னு சொல்லக்கூடிய முக்கியமான பங்களிப்பு தான் இந்த படத்தினுடைய கரு. ஆனால் ஒரு அற்புதமான விஷயத்தை அதில் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த இயக்குனருக்கு நம்ம நன்றி சொல்லியே தரணும். அது ஒரு அற்புதமான விஷயம். அந்த தேவாங்கன்றது ஒரு தனி சப்ஜெக்டு. ஆனால் அங்கே அந்த குலதெய்வத்தோட அந்த தேவாங்க சம்மந்தப்படுற விஷயன்றது இது ஜாதக ரீதியாக ஒரு சூட்சமான விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த புலி வர சப்ஜெக்டாக இருக்கட்டும், அவர் நரசிம்மர் மாதிரி அவதாரம் எடுக்கிறதா இருக்கட்டும்,